அரசியல்ல இன்று முக்கிய அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் முகவரி கொடுத்தது அவரது சொந்த தொகுதியான எடப்பாடி. சேலம் மாவட்டத்துல அமைந்திருக்கும் இந்த எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். எடப்பாடி தொகுதி சுதந்திரத்திற்கு நடந்த முதல் தேர்தலுக்காக 1952ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. விவசாயமும் விசைத்தறியும் இரு கண்களாக கொண்ட சேலம் மாவட்டத்தின் முக்கிய தொகுதி இந்த எடப்பாடி. இந்த தொகுதியில எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் கிராஃப் என்னன்றத பார்ப்போம். 1989 முதல் 2021 வரை அவர் சந்திச்ச அந்த ஏற்ற இறக்கங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். முதல் வெற்றிங்க, எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே அணி ஜானகி அணின்னு ரெண்டா பிரிஞ்சிருந்த நேரம் 1989 தேர்தல்ல ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அணியில எடப்பாடி பழனிசாமிக்கு சீட்டு கிடைக்குது. அவர் துணிச்சலா இறங்கி வேலை பார்க்கிறாரு. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையிலும் சேவல் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989 தேர்தல்ல எடப்பாடிக்கு முதல் வெற்றி. அப்போது அதிமுக இந்த ஜே அணிக்கு சேவல் சின்னத்துல போட்டியிட்ட இபிஎஸ் சுமார் 30,000 வாக்குகளை பெற்றார். திமுக வேட்பாளரை சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். எடப்பாடி பழனிசாமியை முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் அழைத்து வந்த தேர்தல் இது, மறக்க முடியாத தேர்தல் இது அப்படின்றது சொல்லலாம். தொடர்ந்து 1991 தேர்தலிலும் அவர் வென்றார். இந்த தேர்தல்ல ஜெயலலிதா அம்மையார் காங்கிரஸ் கூட்டணியை அமைச்சிருந்த அந்த நிலையில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட இபிஎஸ் வெற்றியை பெற்றார். இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி சுமார் 41,000 வாக்குகள் வித்தியாசத்துல வென்றார். இந்த தேர்தல்ல பாமக 2வது இடம் பிடித்த நிலையில திமுக வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அரசியல் வாழ்வின் ஏறுமுகத்தில் இருந்த இபிஎஸ்க்கு 1996 மற்றும் 2006 தேர்தல்கள் அவ்வளவு சிறப்பாக அமையல. 1996 தேர்தல்ல இபிஎஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அப்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு அலை வீசிய நிலையில பாமகவின் கணேசன் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அப்படி இருப்பினும் அந்த தேர்தல்ல எடப்பாடி கணிசமான வாக்குகளையே பெற்றிருந்தார்னு சொல்லலாம். 2001ல அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்ச நிலையில இந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதால இபிஎஸ் அந்த இடத்துக்கு போட்டியிடல. 2006ல மீண்டும் எடப்பாடி போட்டியிட்ட போதிலும் அவரால் வெற்றி பெற முடியல அப்படின்றதுதான் சொல்லணும். திமுக கூட்டணியில களமிறங்கிய பாமகவின் காவேரியிடம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல, அதாவது சுமார் 6,300 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறார். ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியின் எழுச்சி ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 2011க்கு பிறகு எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுறதா சொல்லப்படுது. 2011 தேர்தல்ல பாமகவின் கார்தேவை 34,738 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்துறாரு. இந்த வெற்றிக்காக அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். 2016 திமுகவின் அர்ஜுனனை 42,022 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்துறாரு. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நடந்த அந்த அரசியல் டிராமாக்கள் எல்லாம் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு, ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 2017 பிப்ரவரி மாதம் முதல்வராக பதவியேற்கிறாரு. 2021ல முதல்வராக தேர்தலை சந்தித்த இபிஎஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் சம்பத்குமாரை 93,802 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி தனது அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார். இவரது வெற்றிகளில் இரட்டை இலை சின்னம் மற்றும் ஜெயலலிதா அம்மையாரின் இமேஜ் முக்கியமானது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுன்றதை நான் சொல்லுவேன்.